எவ்வளவு ரூபாய் முதலீட்ட முதல்ல சென்னை மொபைல் தான்? சென்னை மொபைல் 3 லட்ச ரூபா. 3 லட்சம் ரூபாய். ஆமா. இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ் 1000 கோடி. இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே. நான் நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். தோத்தது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 16 தடவை தோத்துட்டேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்துக்கும். ஒவ்வொரு தடவையும் கத்துக்கணும்னு மேலே ஏறப்பெல்லாம் கீழே விழுந்துருவேன். ஆனா மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வேகமா ஓடுவேன், விட மாட்டேன். ஆனா எப்படி அந்த ஆட்டிடியூட் வருது? இப்ப 2 தடவை 3 தடவை விழுந்தோடனே ஆனா போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றான், எல்லாரும் தான் என்ன தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் இல்லைல்ல. என்ன பிடிச்சி வேற வழியே இல்ல. இன்னைக்கு எல்லாம் பசங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. நான் தான் எந்திரிக்கேன், வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, என்ன வறுமையில படைச்சான். எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல, ஆனா நான் தான் விழுந்து எந்திரிக்கணும். ஆமா, எப்பவுமே விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கும், பண்ணிட்டே இருப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த கான்பிடண்டோட காலையில என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன். எங்க ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன், எங்க நல்ல விஷயம் தெரியணுமோ அங்கதான் இருப்பேன். யார் பெரியவங்களோ அவங்களோட தான் சேருவேன், சின்னவங்களோட சேர மாட்டேன். நாலேஜபிளா யார் பேசுறாங்க, புதுசா யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோடய டிராவல் பண்ணுவேன். குழந்தைங்களோட விளையாடாம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு, பெரியவங்களோட தான் பழகுவேன். அந்த என்ன ஏன் வந்துச்சு? அதாவது விவரம் தெரிஞ்சவங்களோட பழகணும், நம்மளோட பெரிய ஆட்களோட சேர்ந்துக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தா நிறைய விஷயத்த கத்துக்கிற முடியும். என்ன ஸ்கூல்ல படிக்கல, எங்கேயும் இது பண்ணல, அப்ப எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? பெரியவங்களோட தான் நான் டிராவல் பண்ணேன். வாக்மேன் வந்தா வாக்மேனுக்கு போய் சிடி பிளேயர் இருந்தா சிடி பிளேயர், பேஜர் வர்றப்ப பேஜர் கொடுத்தேன், மொபைல் வர்றப்ப மொபைல் 95லயே மொபைல் வர்றப்ப மொபைலுக்குள்ள உள்ள வந்தாச்சு. சோ பேசிக்கா உங்க பிசினஸ் உடைய ஒன்லைன் வந்து இதுதான், எது புதுசோ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க எடுத்துக்கிற வேண்டியது, இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வருதோ அந்த டெக்னாலஜிக்கு நம்ம மூவபிள் ஆகும். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவரு கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும், சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சீங்க. நான் சென்னையில இருந்தேன், மதுரையில பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்ததுமே, எப்ப நல்லா ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கும் அந்த ஊர்ல தான் போய் இருக்கணும்னு நினைப்பேன். அப்ப சென்னை தான் எனக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்ல இருந்தது. அப்ப அந்த சென்னையில போயிருந்தேன், 10 வருஷம் கிட்டத்தட்ட சென்னையில இருந்தேன். அங்க இருந்து தான் மறுபடியும் திருப்பி கோயம்புத்தூருக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லாவே, அன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்பதான் வந்து எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்கள், இந்த தண்ணி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆனேன்.